ஒவ்வொரு வாட்டி இதை விட்டுறலாமா அப்படின்னு யோசிக்கும்போது நான் பட்ட கஷ்டம், அவமானம், அசிங்கம் இது எல்லாம் தான் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும். எவ்வளோ தடை, எவ்வளோ வலிகள் வந்தாலும் சரி, என்னோட பிசிக்கலி எமோஷ்னலி நான் எவ்வளோ டவுன் ஆனாலும் நெவர் எவர் கிவ் அப் அப்படின்றத நான் எப்போவுமே பிடிச்சிட்டே இருப்பேன். பிகாஸ் நான் கடந்து வந்த பாதை அவ்வளோ மோசமான பாதை. இப்போவும் என்னோட குழந்தை என் கூடவே இருக்கான். நான் என்னோடய கிளாஸில் எல்லா இடத்துலையுமே என் கூட தான் இருப்பான். பிறந்து 45வது நாள்லேருந்து நான் இன்றைக்கி வரைக்கும் கிளாஸ் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா என் குழந்தையோடு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய சேலஞ்சிங் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் என்ன நடந்தாலும் நெவர் எவர் கிவ் அப் அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். எல்லாரும் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு அவமானம் தான் நம்மளை அதோட அந்த வைராக்கியம் தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ அதை கெட்டியாக பிடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணணுன்றதை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஊர் என்ன சொன்னாலும் நமக்கு தேவையில்லை.